சார் 2 வாரத்துக்கு மேல தொடர்ந்து இருமல் இருந்தா என்ன பண்ணணும் சார்? 2 வாரத்துக்கு இருமல் இருக்குன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம். இந்தியா பொறுத்த வரைக்கும் நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அந்த கைட்லைன்ஸ் படி பார்த்தோம்னா 2 வாரத்துக்கு மேலே யாருக்கு இருமல் இருந்தாலும் டிபி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்றது ரூல் அவுட் பண்ணணுன்றது கவர்மெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ அது கண்டிப்பாக பார்க்கணும். பட் அதுக்காக 2 வாரம் இருமல் இருந்துச்சுன்னா டிபி தான் கிடையாது. முக்கால்வாசி சுச்சுவேஷன்ஸில் ரெகுலராக வரக்கூடிய ஒரு சீசனுக்கு வரக்கூடிய ஒரு ஃப்ளூ கூட இருக்கலாம். அதுவே கொஞ்சம் நாள்பட்டதாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக சரியாகலாம். அதுதான் மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடிய விஷயம். பட் அதுக்காக எல்லா இருமலுமே அதுதான் முடிவு பண்ணக்கூடாது. 2 வாரத்துக்கு தாண்டி இருந்ததுன்னா டாக்டரை போய் பார்த்துறது இஸ் பெஸ்ட்டு. வேற என்ன காரணங்கள் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, ஆஸ்மா, சிஓபிடி, இந்த மாதிரி நாள்பட்ட நுரையீரல் ப்ராப்ளம்ஸ், நம்ம டே டு டே எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய விஷயங்கள்னால வரக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஜர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இப்படி ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருமல் இருக்கலாம். இதை தவிர நுரையீரல் சார்ந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருதய பிரச்சனைகள், ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து அது ஸ்லோவாக எவால்வ் ஆகி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு சைலண்ட் அட்டாக் மாதிரி போயிருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரி டெவலப் ஆகி ஸ்லோவாக நுரையீரலில் நீர் சேர்ந்து ஒரு இருமல் உண்டாகிட்டு இருக்கும். ஸோ அது நுரையீரல் ப்ராப்ளமாகவே இருக்காது, ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். இதை தவிர எதுக்கழிப்பு ப்ராப்ளம், செரிமான பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் உறுத்தல் கொண்டு ஒரு இருமல் உண்டாக்கலாம். இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டாக்டரை போய் பார்த்தா தான் பெஸ்ட்டு.